சமையல் எங்கள் வீட்டிலன்னா வெள்ளை சாதம், சின்ன வெங்காயம் போட்ட புளிக்குழம்பு, சின்ன வெங்காயம் 2 பச்சை மிளகாய் போட்ட புளிக்குழம்பு. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமைனால சுண்டல் வச்சுருக்கேன் நாங்கள் சேர்ந்து சாப்பிட்றதுக்கு. அதுக்கப்புறம் முட்டை போட்ட முருங்கைக்கீரை பொரியல். நான் எப்படி சாப்பிட போகிறேன்னா, கொஞ்சமாக ரைஸ் வச்சுக்கிறேன், கொஞ்சம் ரைஸு, அதுக்கப்புறமா முருங்கைக்கீரை கொஞ்சம், குழம்பு கொஞ்சம், அதுக்கப்புறமா சுண்டல் நிறைய. காலையில் இவ்வளோ சாப்பிடணும், ஒரு 100 கிராமுக்கு சாப்பிட்ற மாதிரி சுண்டல் வச்சுருக்கேன். இதுதான் இன்றைக்கி என்னுடைய காலை டிஃபனும் மதிய லஞ்சுமே. ஓகேங்க, இந்த முருங்கைக்கீரை எப்படி செஞ்சுருக்கேன்னு அப்லோட் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. பாய். இப்போ இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா, சிம்பிள் முருங்கைக்கீரை பொரியல். அது கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு முருங்கைக்கீரை ஃப்ரெஷ்ஷாக அறுத்து வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா கட் பண்ணிக்க போகிறேன். இது மட்டும்தான் இதுக்கு தேவையானது. அதுக்கப்புறம் விருப்பப்படுறவங்க ஒரு முட்டை உடச்சி ஊற்றிக்கலாம். இந்த பக்கம் சுண்டல் ரெடி பண்ணியிருக்கேன். சுண்டல் நாங்கள் இன்றைக்கி சேர்ந்து சாப்பிடுவோம், எங்கள் பிள்ளைங்க கூட சேர்ந்து சாப்பிடுவோம். செவ்வாய்க்கிழமை நான் செஞ்சுருவேன். போன வாரம் செய்ய முடியல, இந்த வாரம் செஞ்சிட்டேன். சிம்பிள் தான் இது. பாரு, இது கொஞ்சோண்டு கடுகு போட்டுக்கிறேன், பொரிஞ்சு வந்துருச்சு. இதில் எடுத்து வெங்காயம், பச்சை மிளகா, முருங்கைக்கீரை எல்லாமே தனித்தனியாக போடாமல் ஒட்டுக்காக போட்டேன். போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் நல்லா சுருண்டு வந்திருக்கு. நம்ம இது வேக விட்டு இந்த ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நம்ம பொரியல் ரெடி பண்ணிக்கலாம். இந்த எதுக்கு தொட்டுக்கு சாப்பிட்டா நல்லா இருக்குன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் வத்த குழம்பு, அதுக்கு கரெக்டான மேட்ச்சு இந்த முருங்கைக்கீரை வித் முட்டை பொரியல். முருங்கைக்கீரை நல்லா சுருண்டு வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம ஒரு பூண்டு பல் ஒரு பூண்டு முழுசாக எடுத்து ஈரம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இடித்து போட்டால் நல்லா செமையாக டேஸ்ட் இருக்கும். இறக்க போகிற நேரத்தில் நம்ம முட்டை போடுறதுனால கொஞ்சம் சீக்கிரமாக போட்டுடலாம். இதுவும் கொஞ்சம் நல்லா மிங்கிள் ஆகிடும், கீரையும் போட்டு மேலே தூவி விட்டுருக்கோம். அது தேவையான உப்பு இல்லை முன்னாடியே போட்டுட்டேன். பாருங்கள், அந்த வெங்காயம்லாம் நல்லாவே கலர் மாறிடுச்சு. இது சரியான பக்குவம். நல்லா திரண்டு வந்துருச்சு வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம். இந்த நேரத்தில் நான் ஒரு முட்டையை உடச்சி ஊற்ற போகிறேன். அப்படியே மூடி வைக்க போகிறேன் ஊற்றி. இந்த சூட்டிலே அது வெந்துடும். அதை கலக்காமல் டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம ஒரு 5 நிமிஷம் மூடி நல்லா போட்டு வச்சிட்டோம்னா அதுக்கு நம்ம முட்டை பொடி மாஸ் ரெடி ஆகிடும். கீரை முட்டை போட்டால் பொடி மாஸ் ரெடி ஆகிடும். அப்படியே மூடி வைப்பேன்.